குர்ஆன் ஒரு வரலாற்று வடிவத்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறது. வரலாற்றில் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நாகரிகமும் அது என்றென்றும் நீடிக்கும் என்று நினைத்தது. அவற்றில் எதுவும் ஏன் நிலைத்திருக்கவில்லை என்பதை குர்ஆன் விளக்குகிறது. சூரா அல் அனாம். இதன் அர்த்தம் கால்நடைகள். அந்த கால அரேபியர்கள் கால்நடைகளை வைத்து நிறைய மூட நம்பிக்கைகள் வைத்திருந்ததால் இந்த பெயர். ஆனால் இந்த அத்தியாயத்தின் மையக்கருத்து தவ்ஹீத், அதாவது எல்லாவற்றையும் படைத்த அந்த ஒரே இறைவனை மட்டும் வணங்குவது. அற்புதங்கள் கூட ஆணவக்காரருக்கு வழிகாட்டுவதில்லை. 6:111 முதல் 113 வரை அல்லாஹ் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறான். தேவதைகள் இறங்கினர். இறந்தவர்கள் பேசினார்கள். ஒவ்வொரு அடையாளமும் காட்டப்பட்டது. இவை இருந்தாலும் கூட சிலர் இன்னும் நம்பமாட்டார்கள். ஏன்? ஏனெனில் வழிகாட்டுதல் என்பது ஆதாரங்களைப் பற்றியது மட்டுமல்ல, அது பணிவை பற்றியது. இஸ்லாத்தின் 10 கட்டளைகள் குர்ஆனில் உள்ள மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. அல்லாஹ் அடிப்படை தார்மீக சட்டங்களை பட்டியலிடுகிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. பெற்றோருக்கு நல்லவராக இரு. வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லாதே. ஒழுக்கக்கேடான செயல்களைத் தவிர்க்கவும். அநியாயமாக கொல்லாதே. அனாதை சொத்துக்களை பாதுகாக்கவும். வியாபாரத்தில் முழு அளவையும் எடையும் கொடு. உங்கள் நீதியுடன் பேசுங்கள். அல்லாஹ்வின் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். நேரான பாதையை பின்பற்றுங்கள். இது ஒரு முழுமையான தார்மீக கட்டமைப்பாகும். அடுத்து சூரா அல் அஃப்ராஃப். இதன் அர்த்தம் சிகரங்கள் அல்லது உயரமான இடங்கள். இது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தடுப்புச் சுவரை குறிக்குது. இந்த அத்தியாயம் மனித வரலாற்றின் தொடக்கத்திலிருந்தே நமக்கு பாடம் சொல்லித்தருது. இங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பும் இப்லீஸின் சாத்தானின் கதையும் வருது. அல்லாஹ் ஆதமை படைத்துட்டு வானவர்களிடம் அவருக்கு சஜ்தா செய்ய, அதாவது சிரம் பணியச் சொன்னான். எல்லாரும் சிரம் பணிந்தார்கள், இப்லீஸைத் தவிர. நான் நெருப்பாலானவன், ஆதம் களிமண்ணாலானவர், நான் அவரை விட சிறந்தவன் என்று இப்லீஸ் பெருமை அடிச்சான். அந்த ஒரு வார்த்தை, அந்த பெருமைதான் அவனோட வீழ்ச்சிக்குக் காரணம். இறைவனின் கட்டளையை மீறியதால் அவன் சபிக்கப்பட்டான். அன்னைக்கு அவன் ஒரு சபதம் செய்தான். கடைசி நாள் வரை மனிதர்களை நேர்வழியிலிருந்து நான் தடுத்துக்கிட்டே இருப்பேன் என்று. அவனோட முதல் தந்திரமே ஆதம் மற்றும் ஹவ்வா இருவரையும் ஏமாற்றி தடை செய்யப்பட்ட கனியை சாப்பிட வைத்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதுதான். இதில் நமக்கான பாடம் ரொம்பத் தெளிவு. பெருமை என்பது அழிவின் தொடக்கம். இறைவனுக்கு பணிந்து நடப்பதுதான் பாதுகாப்பு. சாத்தான் நமக்கு முன்னாலும் பின்னாலும், வலது இடது எல்லா பக்கமிருந்தும் நம்மை வழிகெடுப்பான் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. அவனுடைய தந்திரங்களிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆடை மற்றும் அடக்கம் அல்லாஹ் நினைவூட்டுகிறான். ஆடை நிர்வாணத்தை மறைக்கிறது, ஆனால் நீதியானது சிறந்த ஆடையாகும். இது பின்வருவனவற்றை நிறுவுகிறது. உடல் அடக்கம், ஆன்மீக அடக்கம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மக்கள் நூஹ் நபியோட சமூகம். முதல் மனிதர் ஆதமுக்குப் பிறகு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே இறைவனை மறந்து சிலைகளை வணங்க ஆரம்பிச்ச காலம் அது. அப்பொழுதுதான் அவங்கள நேர்வழிப்படுத்த கடவுள் நூஹ் நபியை அனுப்பினான். கிட்டத்தட்ட 950 வருஷம் அந்த மக்களை ஒரே கடவுளை வணங்கச் சொல்லி கூப்பிட்டாரு. மக்கள் அவரை கிண்டல் பண்ணினாங்க. வானம் உடைஞ்சு கொட்டி பூமி நீரை பீச்சி அடிச்சு வரலாறு காணாத ஒரு பெருவெள்ளம் அந்த ஊரையே மூழ்கடிச்சது. நூஹ் நபியோட மகன் உட்பட இறைவனை நிராகரிச்ச அத்தனை பேரும் அந்த வெள்ளத்துல மூழ்கிப் போனாங்க. கப்பல்ல ஏறின விசுவாசிகள் மட்டும் காப்பாத்தப்பட்டாங்க. ஆணவமும் நன்றி கெட்டத்தனமும் ஒரு சமூகத்தையே எப்படி வேரோடு அழிக்கும் என்பதற்கு இது ஒரு வலிமையான பாடம். செய்தி: அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். பதில்: ஏளனம் மற்றும் நிராகரிப்பு. முடிவு: வெள்ளம் மற்றும் அழிவு. செய்தி: பதில்: முடிவு வடிவம் தொடங்குகிறது. ஹூத் நபியின் சமூகம், ஆத் கூட்டம். அடுத்து நாம பார்க்க போறது ஆத் கூட்டம். அவங்க சாதாரண ஆட்கள் இல்ல. மலை மாதிரி உயரமும் யானை மாதிரி பலமும் கொண்டவங்க. பெரிய பெரிய மலைகளையே குடைஞ்சு அரண்மனை மாதிரி வீடுகளை கட்டுறதுல கில்லாடிகள்.
எங்களை விட பலசாலி இந்த உலகத்துல யார் இருக்கான்னு கர்வத்துல மிதந்தாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ஹூத் நபி உங்களுக்கு இந்த பலத்தையும் வளத்தையும் கொடுத்த கடவுளை வணங்குங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க அதை கேட்கல. முடிவு, கடவுள் அவங்க மேல ஒரு பயங்கரமான புயல் காற்றை அனுப்பினான். ஒரு நாள், 2 நாள் இல்ல, தொடர்ச்சியா 7 இரவும் 8 பகலும் அந்த புயல் சுழன்றடிச்சு அவங்கள வேரோடு சாய்ஞ்ச பேரீச்சை மரம் மாதிரி தூக்கி வீசியது. அவங்க பெருமையா கட்டின மாளிகைகளோ அவங்களோட உடம்பு பலமோ அவங்கள காப்பாத்த முடியல. அவர்கள் வலிமையானவர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்களின் குறைபாடு ஆணவம். விளைவு, பலத்த காற்றினால் அழிக்கப்பட்டது. சாலிஹ் நபியின் சமூகம் ஸ்மூத் கூட்டம். ஆத் கூட்டத்தோட அழிவை பார்த்த பிறகும் அடுத்த வந்த சமூத் கூட்டம் அதே தப்பைத்தான் செஞ்சது. இவங்களும் பாறைகளை குடைஞ்சு பாதுகாப்பான மாளிகைகளை கட்டுறதுல திறமைசாலிங்க. இவங்களுக்கு சாலிஹ் நபி இறை தூதரா அனுப்பப்பட்டார். நீ உண்மையிலேயே அல்லாஹ்வோட தூதர்தானா? எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுன்னு சவால் விட்டாங்க. அல்லாஹ்வும் அவங்க கேட்டபடியே ஒரு பெரிய பாறையிலிருந்து ஒரு அதிசய ஒட்டகத்தை வரவழைச்சான். இந்த ஒட்டகத்துக்கு எந்த தீங்கும் செய்யாதீங்கன்னு சாலிஹ் நபி எச்சரிச்சார். ஆனா அந்த அக்கிரமக்காரங்க திமிரா அந்த ஒட்டகத்தை வெட்டி கொன்னுட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க அழிவுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 நாள்ல விடியற்காலை நேரத்துல கேட்ட ஒரு பயங்கரமான இடி முழக்கம் அந்த ஊரையே நிலைகுலைய வச்சது. அந்த ஒரே சத்தத்துல எல்லாரும் அவங்க வீடுகள்லயே செத்து மடிஞ்சாங்க. அல்லாஹ்வோட அத்தாட்சிகளை அலட்சியப்படுத்தினா என்ன ஆகுங்கிறதுக்கு சமூத் கூட்டத்தோட கதை ஒரு நேரடி சாட்சி. அவர்கள் ஒரு அதிசயத்தை கோரினர். ஒட்டகம் ஒரு அடையாளமாக வழங்கப்பட்டது. அவர்கள் அதை கொன்றனர். முடிவு, பூகம்பம் மற்றும் அழிவு. பாடம், அற்புதங்கள் பொறுப்புணர்வு உணர்வை அதிகரிக்கின்றன. லூத் நபியின் சமூகம். வரலாற்றிலேயே மிக மோசமான பாவத்தை செஞ்ச சமூகம்னா அது லூத் நபியோட சமூகம்தான். அதுவரைக்கும் உலகத்துல யாருமே செய்யாத ஓரினச் சேர்க்கைங்கிற பாவத்துல மூழ்கி கிடந்தாங்க. அவங்களுக்காக அனுப்பப்பட்ட லூத் நபி இந்த அருவருப்பான செயலை கைவிடச் சொல்லி கடுமையா எச்சரிச்சார். ஆனா அவங்க அதை கேட்கிறதுக்கு பதிலா லூத் நபியையும் அவரை பின்பற்றினவங்களையும் ஊரை விட்டே விரட்டப் பார்த்தாங்க. அவங்களோட அநியாயம் எல்லை மீறியதும் வானவர்கள் மனித உருவத்துல பூமிக்கு வந்தாங்க. லூத் நபியையும் அவரோட குடும்பத்தையும் அவரோட மனைவியைத் தவிர அந்த ஊரை விட்டு வெளியேறச் சொன்னாங்க. விடிஞ்சதும் அந்த ஊர் தலைகீழா புரட்டப்பட்டு சுடப்பட்ட களிமண் கற்கள் அவங்க மேல மழையா கொட்டுச்சு. தப்பு செஞ்சவங்களுக்கு துணை நின்னதால லூத் நபியோட மனைவியும் அவங்களோட சேர்த்து அழிக்கப்பட்டா. ஒழுக்கம் தவறி இயற்கைக்கு மாறா நடந்தா ஒரு சமூகத்தோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுங்கிறதுக்கு இந்தச் சம்பவம் ஒரு கடுமையான எச்சரிக்கை. ஷுவைப் நபியின் சமூகம் மத்தியன் வாசிகள். கடைசியா நாம பார்க்க போறது மத்தியன் வாசிகள். இவங்களோட முக்கிய பாவமே வியாபாரத்துல செஞ்ச மோசடிதான். பொருளை அளக்கிறதுலயும் எடை போடுறதுலயும் மக்களை ஏமாத்துனாங்க. அது மட்டும் இல்லாம வழிப்பறி செஞ்சும் ஊர்ல குழப்பத்தை உண்டாக்கினாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ஷுவைப் நபி நேர்மையா இருக்கச் சொல்லி அறிவுரை சொன்னார். அதுக்கு அவங்க, உன்னோட தொழுகைதான் இதையெல்லாம் விடச் சொல்லுதான்னு நக்கல் அடிச்சாங்க. அவரை கல்லால அடிச்சே கொன்னுடுவோம்னு மிரட்டினாங்க. அவங்களோட அக்கிரமம் தலைக்கு மேல போனப்போ ஒரு நாள் திடீர்னு ஒரு பயங்கரமான பூகம்பம் அந்த ஊரையே தாக்கியது. அந்த அதிர்ச்சியில எல்லாரும் அவங்க வீடுகள்லயே அழிஞ்சு போனாங்க. வியாபாரத்துல நேர்மை இல்லாம இருக்கிறதும் சமூக அநீதியும் கூட கடவுளோட கோபத்தை வரவைக்கும்னு மத்தியன் வாசிகளோட கதை நமக்கு உணர்த்துது. இந்த அத்தியாயம் இன்னும் நூஹ், ஹூத், சாலிஹ், லூத், ஷுவைப் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும் போன்ற பல நபிமார்களின் கதைகளைச் சொல்லி இறைவனின் எச்சரிக்கையை நிராகரித்த சமூகங்கள் எப்படி அழிந்து போனது என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. வரலாறு திரும்பத் திரும்ப ஒரே பாடத்தைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. பெருமை மனிதர்களை அழிக்கிறது, ஊழல் சமூகங்களை அழிக்கிறது. நபிமார்களை புறக்கணிப்பது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது.